Hey friends, BSNL புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது BSNL Quantum 5G FWA அப்படிங்கிறது அந்த ஸ்கீம்னுடைய பெயர். ஸோ ஏற்கனவே நீங்கள் BSNL சிம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது BSNL சிம் யூஸ் பண்ணாதவங்களுக்கும் இது ஒரு அட்வான்டேஜ். இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய ப்ரெஸ் ரிலீஸ், அதுக்கப்புறம் இதில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்ட தேதி 20 ஜூன் 2025. ஸோ இதனுடைய பேர் BSNL Quantum 5G FWA. FWA அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம் கார்டே இல்லாமல், அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனும் இல்லாமல், ஒயர் கனெக்ஷன் இந்த சென்ஸ் காப்பர் ஒயர் கனெக்ஷனாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே இல்லாமல் உங்களால் 5G நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வேறு எந்த நெட்வொர்க்குமே இந்த மாதிரியான ஒரு அப்டேட் கொண்டு வந்ததில்லை. BSNL தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்லெஸ் ஆர்கிடெக்சர், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டைரக்ட் டு டிவைஸ் பிளாட்ஃபார்ம் CPE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக, அதாவது ஒரு டிவைஸ் நம்ம வீட்டுக்கு மேலே வச்சுட்டோம், அவங்க ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க, அந்த டிவைஸ் நம்ம வீட்டுக்கு மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டிவைஸ்லேருந்து வரக்கூடிய அந்த வைஃபை கனெக்ஷன் மூலமாக நம்மளால் 5G நெட்வொர்க் பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி இண்டிஜினியஸ் ஸ்டாக்கு, அதே மாதிரி ஜிகாபிட் கிளாஸ் ஸ்பீடு முக்கியமாக ஸ்பீடு பாருங்கள், 980 Mbps டவுன்லோட் ஸ்பீடு 980 Mbps. இப்போ நம்ம ஒரு படம் போடுறோம் அப்படின்னா வித்தின் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, 1 GBக்குள்ளே இருக்க டேட்டா. அதே மாதிரி அப்லோடிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 140 Mbpsல அப்லோட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் முறையாக பைலட் எக்ஸ்பான்ஷன் தான் இதில் கொண்டு வந்திருக்காங்க. பெங்களூரு, பாண்டிச்சேரி, விசாகப்பட்டினம், பூனே, காலியர், அதே மாதிரி சண்டிகர். ஸோ இந்த மாதிரியா இருக்க இந்த டயர் 2 சிட்டிஸில் எல்லாமே செப்டம்பர் 2025க்குள்ளார அமலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு இல்லையான்னு கேட்டால், தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அமலுக்கு வரல. இது சம்மந்தமாக டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே BSNL வெப்சைட்டில் இருக்குது. இதனுடைய டேரிஃப் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 999 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 Mbps ஸ்பீடு கிடைக்கும். இல்லை எனக்கு இன்னும் அதிகமான ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் தேவை அப்படின்னா 1499 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 300 Mbps ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீம்னுடைய ஒரு டீட்டெயில்ஸு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் கொண்டு வரல. செப்டம்பர் 2025 தான் இந்த சிட்டி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பைலட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே எல்லாமே செப்டம்பர் 2025க்கு அமலுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி ஹைதராபாத்தில் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய ரீசார்ஜ் பிளான் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஸ்கீம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒரு கேமிங் விளையாடுறீங்க, இல்லை வேறு எதனா இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ நெட்வொர்க் ஸ்பீடு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிம் கார்டு எதுவும் கிடையாது, கேபிள் கனெக்ஷனும் எதுவும் அவங்க போட மாட்டாங்க. ஜஸ்ட் டைரக்ட் அக்சஸ் மூலமாக CPE அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் நம்ம எப்படி இந்த டாடா ஸ்கை இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் கொடுத்துருவாங்க. அந்த டிவைஸ் சிக்னல் ரிசீவ் 5G சிக்னல் ரிசீவ் பண்ணிட்டு நம்மளுக்கு வீட்டில் வைஃபை கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் அப்டேட். இந்த தகவல் முடிஞ்சால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.